இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கண்ணீர் துடைத்து நிம்மதி தரும் லட்சுமி நரசிம்மர் கோவில் பற்றித்தான். பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தரும் நரசிம்மரின் அவதாரம் பற்றியும், இந்த கோவில் எங்கு உள்ளது, இதன் வரலாறு சிறப்புகள் என்ன என்பதையும், இந்த கோவில் போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோவை உக்கடம் பகுதியில் இந்த லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கு. உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் சுமார் 50 மீட்டர் தொலைவுல மாகாளி அம்மன் கோவிலுக்கு அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சுமார் 200 வருஷத்துக்கு முன்பு கோவில் கட்டப்பட்டது. 900 சதுர அடி பரப்பில் உள்ளது. கோயம்புத்தூர் வர்றவங்க முக்கியமா பார்க்க வேண்டிய கோவில் இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில். கோயம்புத்தூரில் பெருமாள் லட்சுமி நரசிம்மராக எழுந்தருளியுள்ள தலங்களில் இக்கோயில் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவில் முகப்பில் சாலகாரமும், இரண்டாவது நுழைவாயிலில் ராஜகோபுரமும், மகா மண்டபமும், அர்த்த மண்டபம், கருட மண்டபம், கருங்கல் மண்டபமான கருவறையில் மூலவர் லட்சுமி நரசிம்மர் உள்ளார். மூலவர் சன்னதியில் இருந்து சுற்றுப்பாதையில் சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. மேலும் ராமானுஜர், நம்மாழ்வார் சன்னதிகள் உள்ளது. மகா மண்டபம் அர்த்த மண்டபத்துடன் இணைந்து சுற்றுப்பிரகாரம் உள்ளது. கோவிலின் பின்புறம் அரசு வேம்பு இணைந்த மரத்தடியில் விநாயகர் சன்னதி உள்ளது. திருமாலின் 4வது அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். திங்க தலையுடனும் மனித உடலுடனும் விஷ்ணு பகவான் ஒரு அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவினுடைய மற்ற அவதாரங்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடந்தவை. ஆனால் இந்த அவதாரம் தன் பக்தனை காக்க ஒரே நொடியில் தோன்றியது. இரண்யனிடம் இருந்து பக்த பிரகலாதனை காக்க எடுக்கப்பட்ட அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. திருமால் இரணியனை வதம் செய்த பின்னர் மிகுந்த உக்கரத்துடன் இருந்தார். அதை தணிக்க வல்லவர் லட்சுமி தேவி என்று அறிந்து தேவர்கள் தேவியை வேண்ட திருமாலும் தேவியின் வழிபாட்டில் மகிழ்ந்து அருள்மிகு லட்சுமி நரசிம்மராக எழுந்தருளினார். பொதுவாக கோவிலில் திருமணமாகாதவர் லட்சுமி நரசிம்மரை வேண்டினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் மூலவர் லட்சுமி நரசிம்மர், உற்சவர் லட்சுமி நாராயணர். இக்கோவிலின் சிறப்பு விளக்கேற்றும் வைபவம். மனசுல ஒரு வேண்டுதல் நினைத்து விளக்கேற்றினால் நிச்சயம் நடக்கும். முக்கியமாக திருமணம், புத்திரபாக்கியம், கடன் தொல்லை சரியாகும். ஞாயிறு மாலை நடக்கும் 1008 சக்கர நாமத்துல கலந்துகிட்டா சகல செல்வங்களும் கூடும். இந்த கோவிலில் சனிக்கிழமை நாட்கள்ல கூட்டம் அதிகம் இருக்கும். இக்கோவிலில் தினமும் 3 கால பூசைகளும் நடக்கும். இங்க பஞ்சராத்திர முறைப்படி பூசைகள் நடக்கும். இங்கு மாதந்தோறும் நடக்கும் சுயாதி யோகம் மிகவும் சிறப்பு. வைகாசி மாதம் நரசிம்ம ஜெயந்தி நிகழ்வு சிறப்பு. மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேய ஜெயந்தி சிறப்பு. மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் நடை திறப்பு சிறப்பு. லட்சுமி நரசிம்மர் கோவிலில் பக்தர்கள் விரும்பும் 16 வகை பிரசாதங்கள் செய்து கொடுக்கப்படுகிறது. இந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலில் தினமும் 150 பேருக்கும், சனிக்கிழமை 450 பேருக்கும் அன்னதான திட்டம் நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு மூலவர் லட்சுமி நரசிம்மருக்கு திருமஞ்சனம் எனும் அபிஷேகம் நடக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். விஷ்ணுவின் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். விஸ்வம் என்றால் நரசிம்மர். நாளை என்பது இல்லை நரசிம்மருக்கு. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செல்வது சிறப்பு. பிரம்மன் கொடுத்த வரம் இரவிலும் பகலிலும் சாகக்கூடாது. விலங்கு, மனிதன் மற்ற உயிர்களால் இறக்கக்கூடாது. எந்த ஆயுதாலும் இறக்கக்கூடாது என்பதே. மக்களை துன்புறுத்தும் கெட்ட எண்ணம் கொண்டவருக்கு இது போன்ற வரத்தை கொடுக்க கூடாது என்பதையும் பிரம்மனுக்கு இந்த அவதாரம் உணர்த்தியது. சிவனின் சரபர் அவதாரம் நரசிம்மரை அடக்கியது எனவும் கூறப்படுகிறது.